விஜயகாந்துக்கு ஏதோ வளர்றாரோ பேச தெரியாது, அவர் வளரிக்கிட்டே இருக்காரு. என்ன வளர்றேன்? விஜயகாந்த் தனியாகத்தான் இந்த தேர்தலை சந்திக்க போகிறேன் என்பதை தெளிவாக சொல்லுகிறேன். பேரன்பு கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே, என் உயிரினும் மேலான அன்பு தமிழஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் என் நன்றி கலந்த வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வந்திருக்கும் அனைத்து பெண்களுக்கும் என் மகளிர் தின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் இதை சொல்கிறேன்னா, மகளிர் தினம் மகளிர் தினத்துக்காக தான் இந்த பொதுக்கூட்டம். எனக்கு மாநாடுன்னு வருதை பார்த்தா, கூட்டத்தை பார்த்தா அப்படியே ரொம்ப மாநாடு தான். மேலே ஏறி வரும்போது சொல்கிறாரு, யார் கண்ணன், மத்திய மாவட்ட பின்னாடி பாருங்கள், நீங்கள் ஏன் அங்கே போட்டு இங்கே போட்டிருந்தாங்க, ஏன் காஞ்சிபுரத்தில் போட்டு இங்கே மாநாடு போடுங்க, போடுவோம் அடுத்த தடவை போடுவோம் அப்படின்னு. ஏனென்றால் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன், எங்களை அழைச்சா கூட்டணிக்கு அழைத்த அனைத்து தலைவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் ஒரு 7 பேர் இல்லை 9 பேர் கொண்ட குழுவில் 10 பேரோ 11 பேரோ யாருமா அமைக்கலாம். அந்த குழு எது கூட்டணி, நீங்கள் கூட்டணி குழுவா அப்படின்னு இல்லை. சுதீஷ் அவர்கள் தலைமை, LK சுதீஷ் அவர்கள் தலைமையில் என்னுடைய பொருளாளர் இளங்கோ அவர்கள், கொள்கை பொறுப்பு செயலாளர் சந்திரகுமார் அவர்கள், தலைமை செயலாளர் பார்த்தசாரதி அவர்கள், யார் நீங்கள் முன்னாடி போட்டாலும் பின்னாடி போட்டாலும் எனக்கு கவலை இல்லை. என்னுடைய ப்ரொஃபஸர் ரவீந்திரன் அவர்கள், அதே போல் மாவட்ட செயலாளரான அழகாபுரம் மோகன்ராஜ் அவர்கள், வெங்கடேஷ் அவர்கள், இவர்கள் 7 பேரும் உட்கார்ந்து தான் 7 பேர் உட்கார்ந்து தான் நீங்கள் உங்களுடைய வேட்பாளர் யார் யார் என்று எனக்கு கொடுக்க வேண்டும். ஏன்னா எனக்கு வேலைகள் நிறையா இருக்கும். இதே வேலையில் வேட்பாளர் யாரும் தேர்ந்தெடுக்க வேண்டியெல்லாம் உங்கள் உறுப்பிலே விட்டுருக்கிறேன். எதற்கான அவங்கவுங்க மாவட்டத்தில் இன்றைக்கே 3 மணிக்குள்ள தேர்தல் அதிகாரிகள் அதை கொடுங்க இதை கொடுங்கங்கிறாங்க. நான் தெரியாமல் கேட்குறேன். விஜயகாந்துக்கு பேச தெரியாது, பத்திரிகையில் எழுதுறது. விஜயகாந்துக்கு ஏதோ வளர்றாரோ பேச தெரியாது, அவர் வளரிக்கிட்டே இருக்கார். என்ன வளர்றேன்? என் கட்சியை பற்றி எனக்கு தெரியும். எப்படி கொண்டு போகணும், இவ்வளோ தூரம் மகளிர் கூட்டம் எப்படி வந்துச்சு, எப்படி கொண்டு போகணும்னு எனக்கு தெரியும். நீங்கள் யாரும் எனக்கு பாடம் சொல்லி கொடுக்க வேண்டாம் என்று தயவுசெய்து சொல்லி கொள்கிறேன். ஏனென்றாலும் இவங்க சொல்லுவாங்களே, என் தொண்டர்களை இவங்களை வழி நடத்துகிறாங்க இவ்வளோ நாள் வரைக்கும். ஆக பத்திரிகை நண்பர்கள் உங்களை தரக்குறவாக சொல்லவில்லை, பொதுவாக சொல்கிறேன். அவங்க சொல்கிறாங்களா, இல்லை அதுங்க இதுங்க எப்படிங்க இப்படி போகிறாரா அப்படி போகிறாரா, பணம் வாங்குறாரா, ரேட்டு கூட வாங்குறாரா, இல்லை சீட்டு கூட வாங்குறக்கா. எனக்கு சீட்டு கூட வாங்கலை, இது வாங்கலை. இன்னைக்கு கூட்டணியை பற்றி பின்னாடி சொல்லணுமா இல்லை முதலே சொல்லணுமா? பின்னாடியே சொல்கிறேன். பின்னாடி சொன்னால் அவங்களாம் போயிடும், பின்னாடி சொன்னால் தான் இருப்பாங்க, முன்னாடி சொன்னால் அவங்களாம் போயிடுவாங்கனாலும் சொல்ல மாட்டேன். பத்திரிகை நண்பர்களே, நீங்கள் எல்லாம் உட்காந்துருக்கணும். இல்லைனா விஜயகாந்த் கூட்டணியை பற்றி சொல்லுவாரா நீங்களாக ஒரு கற்பனை. விஜயகாந்த் இன்னைக்கு அநேகமாக கூட்டணியை பற்றி சொல்லாட்டி என்ன பண்ண போகிறீங்க? இல்லையா? சொல்லாட்டி என்ன பண்ண போகிறீங்க? ஒன்றும் பண்ண போகிற வழக்கம் போல் குழப்பம் தாங்க இருக்கும். விஜயகாந்த் எனக்கு எந்த வித குழப்பமோ எதுவும் இல்லை. உதாரணத்துக்கு சொல்ல போனால் எனக்கு ஒன்றும்லாம் தெளிவாக தான் இருக்கேன். ஏன்னா உங்களுக்கு என்னைக்கு அதாவது விவாத மேடைன்னு ஒன்று வைக்கிறாங்க. சில பல அதாவது விவாத மேடை, அந்த விவாத மேடையில் சில பல டிவியில் வைக்கிறாங்க. டிவின்னு தான் எனக்கு வருது. தமிழில் சொல்லலான்னு பார்த்தேன். அன்னை மொழி காப்பான தமிழையும் கற்போங்கிறனால தமிழில் எனக்கு வரல. திடீரென்று வரவில்லை, வேற ஒன்றும் இல்லை. டிவியில் சின்னத்திரைன்னு சொல்லுவாங்க சில நேரத்தில். தமிழில் சொன்னால் சின்னத்திரைம்பாங்க, டிவின்னு தானே உங்களுக்கு புரியும். ஆக டிவியில் இருக்கிறவங்கள விவாத மேடைன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. விவாத மேடையில் என்ன சொல்லுவாங்க, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஜெயலலிதா ஷூட் கேஸ் கொடுக்கலாம், வருஷம் ஒவ்வொரு டிவிக்கும் அளவு. அதனால் இவங்களும் எழுத மாட்டாங்க, பத்திரிகை நம்பர் எழுத மாட்டாங்க, எல்லாத்தையும் விலைக்கு வாங்கி வச்சுக்கிறது இந்த அம்மா. அதைத்தான் நான் சொல்லுகிறேன், கண்டிக்கிறேன், தவறு என்று. உண்மை எங்கே விவாத மேடையில் இன்னைக்கு வரைக்கும் இவங்களை ஏதாவது ஜெயலலிதாவை பற்றி
5 வருஷமாக ஒரு 110 விதிங்களை 385 இது பண்ணாங்களே, ஏதோ அறிக்கை 825 ரொம்ப பெருசாக பேசுகிறாங்க. என்ன நிறைவேற்றிருக்காங்கன்னு கேட்கணும் வேண்டும். வேதமடையில் வச்சோமே அப்படிம்பாங்க. என்ன ஒரு நாள் வச்சுட்டு விட்டா போதுமா? அதாவது இவங்க பாருங்களேன், ஜெயலலிதா சொன்னார், அதான் அவசர செய்தி பிரேக்கிங் நியூஸ்னு ஒன்று போட்டுக்கிட்டே இருப்பாங்க மாதிரி சும்மா போடுவாங்க. தேமுதிகன்னு உங்களை சொல்லுங்க பாப்போம். தேசிய முற்போக்கு திராவிட கழகம்னு சொன்னால் சுட்கேஸ் வராட்டி என்ன பண்ணுறது? அதற்கு பயம்தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகங்கிற கட்சி சொல்ல மாட்டேன். அப்புறம் கட்சி சொல்லும் போது நான் ஏன் டிவியோ மற்ற பத்திரிகை நண்பர்களை குறை சொல்லணும்? எல்லாருமே ஜெயலலிதாவுக்கு இன்னும் பயப்படுறாங்க. பயப்படாதீங்க, துணிச்சல் வேணும். ஆம்பளை என்றால் துணிச்சல் இருக்கணும். உங்கள்கிட்ட இருக்கா? இல்லையே. இல்லை, உங்கள் முதலாளிகிட்ட இருக்கணும். ஆம்பளை தானே உங்கள் முதலாளி, இல்லை பெண்களா? ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால்னா, இன்றைக்கி எல்லோரும் குனிஞ்சு கும்பிட்றாங்களே. என் மனைவி இது சொன்னபடி காஞ்சிபுரத்தில் சொன்னாங்களே, தைரியம் இருந்தால் உங்கள் வீட்டில் கூட நீங்கள் கேட்க மாட்டீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். வீட்டு பொம்பளைகிட்ட நிம்மி குனிஞ்சு கும்பிட்டு அம்மா சாப்பாடு போடுவேன் அப்படின்னு சொல்லி பாருங்களேன். சொல்லுவீங்களே, சொல்ல மாட்டீங்களே, உயிம்பீங்களே. ஏன் அப்படி சொல்ல மாட்டேங்கிறீங்க? அதைத்தான் நான் சொல்லுகிறேன் மக்களே. இவங்க ஜெயலலிதாவுக்கு சால்ராடிக்கு தான் லாயக்கானம். அதற்காகத்தான் இந்த கோளாறுலாம் சொல்லுகிறேன். விஜயகாந்த் கோர்வையாக முதல்ல சொல்கிறேன், கோர்வையாக பேச தெரியாது விஜயகாந்துக்கும்பாங்க. எப்போ சொல்கிறீங்க அது இப்போ சொல்கிறீங்க, இதுக்கு முன்னாடி சொல்ல பேச தெரியாது. முன்னாடி பேசி நீங்களாக தான் கோர்வை எழுதிக்கிறீங்க. அது அதற்காக நன்றி. ஏன் இதெல்லாம் சொல்லுகிறேன்? விஜயகாந்துக்கும் எனக்கும் உங்களுக்கு தனிப்பட்ட கருத்து சண்டை எதுவுமே கிடையாது. ஏன்னா தேவையில்லாத ஒரு சண்டையை நீங்கள் அழுத்தீங்க. சண்டைக்கு என்ன கிடைச்சது? என்னுடைய தொண்டர்கள்லாம் சிறைச்சாலைக்கு போனதான் மிச்சம். அதை திரும்ப போட்டால் தான் மிச்சம். அதனால் நான் எந்த டிவிக்கும் எதுக்கும் பேட்டி கொடுக்கல. என்கிட்ட பைட் எடுக்காதீங்கன்னு முதலே சொல்கிறேன். அது மாதிரி இப்போவும் சொல்கிறேன், என்கிட்ட பைட் எடுக்காதீங்க, நான் பைட்டு கொடுக்க மாட்டேன். ஏன்னா நான் அவார்டு போயிடும். சரி, அதுக்கு அடுத்தால் போல் விஜயகாந்த் எங்கு போகிறார்? விஜயகாந்த் திமுகவுக்கு போகிறாரா? விஜயகாந்த் பாஜக போகிறார்? இதெல்லாம் உங்களுக்கு இதுக்கு நான் எங்கேயோ போகிறேன். என்னுடைய கட்சி தொண்டர்களை நான் மிக அழகாக வழி நடத்தி போகிறேன். எனது கட்சிக்காரர்கள் மிக அழகாக இருக்கிறார்களே, அவங்களே தான் எங்கே போகிறேன்னு கேட்கணும். நீங்கள் தான் கேட்கணும். நீங்கள் தான் அவங்களே போய் கேட்கணும். அதை விட்டு விஜயகாந்துக்கு தெரியல. விஜயகாந்த் உடனே இவங்க ஒரு 2 பத்திரிக்கைறங்க யாரும் இவங்க ஒருத்தவங்க அதிமுகவுக்கு சப்போர்ட்டாக, ஒருத்தர் திமுக. இவர் என்னங்க சொல்லவே மாட்டேங்கிறேன். எந்த பக்கம் போகிறாருன்னு சொல்லணுமா? சொல்லுங்க பார்ப்போம். அதெல்லாம் நான் பேசிக்கிட்டே பேசும்போது யாரும் குறுக்க பேசக்கூடாது. அதெல்லாம் சொல்லுவாங்க. ஏனென்றால் இவங்க ஏதோ நம்ம டிவி ஒருத்தர் இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒருத்தர் ஒரு கருத்து சொன்னால் உண்மையை வரவிருக்கிறேன். 3 பேர் பிடிக்கும்பாங்க, 3 பேர் பிடிக்காதம்பாங்க. இதைத்தான் நியூஸ் சேனல் பத்திரிகை நம்பர்களும் இதை எடுத்து போட்டுக்கிட்டது காரணம். இன்றைக்கி உங்களை எல்லா பத்திரிகையிலும் எல்லா ஊடகங்களும் உங்களை பற்றி எழுதுகிறார்களே, ஏன் ஜெயலலிதாவை பற்றி எழுதவில்லை தான் என்னுடைய கேள்வி. இதே அளவுக்கு ஜெயலலிதா பற்றி எழுதலாமே. ஜெயலலிதா என்ன மக்களுக்காக செஞ்சார்கள்? மக்களுக்கு எதுவும் செய்யவில்லை. ஏதோ டிவிக்கும் பத்திரிக்கையும் இப்போ சூட்கேஸ் கொடுக்குறான், இப்போ மிரட்டிக்கிட்டு இருக்காங்களே, காவல்துறையை வச்சுக்கிட்டு இருக்கனால நீங்கள் பயந்துக்கிட்டு இருக்கீங்க. பயப்படாதீர்கள். எத்தனை நாளைக்கு தான் பயப்படுன்னு பார்த்துக்கொள்வோம். ஆக என்றால் நான் எல்லா பெண்களும் நீங்கள் ஊருக்கு போகணும், வீட்டுக்கு போகணும், அதனால் வேகமாக முடிச்சிடுவேன். நான் அதிக நேரம் பேச விரும்பல. இருந்தாலும் எனது கட்சி தொண்டர்கள் இவ்வளோ பத்திரிகை நண்பர்கள் எல்லாம் வந்ததனால சொல்லுகிறேன், விஜயகாந்த் தனியாகத்தான் இந்த தேர்தலை சந்திக்கப் போகிறேன் என்பதை தெளிவாக சொல்லுகிறேன். தெளிவாக சொல்லி இவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்களாம் கை தட்டுறீங்கள, இவங்களும் சரி எதுக்காக அந்த 7 பேர் பட்ட 7 பேர் நேர்காணல் நான் பார்த்தேனே, அந்த நேர்காணல் 10 வேட்பாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும். எனக்கு வேலைகள் நிறையா இருக்குது. நானே காஞ்சிபுரத்தில் கிங்காக இருக்கணுமா, கிங் மேக்கராக இருக்கணுமா? கிங்காக தான் இருக்கணும். அங்கேயும் கேட்டேன். அதேபோல் என் தொண்டர்களையும் கேட்டேன். மகளிரை சேர்ந்தவர்களும் பணம் கட்ட வந்தால் அவங்களையும் கேட்டேன். இப்போ உங்களையும் கேட்குறேன். இவ்வளோ பேர் கைதட்டலுக்கு மத்தியில் விஜயகாந்த் தனியாக தான் நிற்க போகிறேன் என்றால் என்ன?
இவர்கள் ஆளாளுக்கு சொன்னார்களே, அங்கே போகிறா பேரம், நான் பேரம் பேசுகிற பேரம் படியல, அதெல்லாம் கிடையாது. யார்கிட்டையும் பேச, யாருக்கிட்டையும் நான் பேரம் பேசலை. அவங்கவுங்க என்னை தேடி வந்தவங்க அனைவருக்கும் முதல்ல எடுத்தோன்னு நன்றி தான் சொன்னேன். தேடி யார் யார் வந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் நன்றி. என்னை தேடி வந்தவர்களே, எனக்கு சொன்னவர்கள், அழைத்தவர்கள் அனைவருக்கும் நன்றின்னு தான் சொன்னேன். அதைத்தான் தேடி வந்தவர்கள் அழைத்தவர்கள் எல்லாருக்கும் நன்றி. அதைத்தான் நான் தேடி வந்தவர்கள் என்று சொல்லுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு, நான் சிவகாமி முத்துக்குமார் அவர்களைத்தான் கேட்பேன். நான் தூங்க மாட்டேன். என்னுடைய மகளிரன் என்ன எல்லாரும் வீடு போய் சேர்ந்து விட்டார்களா என்று கேட்பேன். அதற்கு பிறகுதான் என்னுடையது. இப்போ எல்லாருமே தேர்தல் அறிக்கையை பற்றி என்ன சொல்லுவார் விஜயகாந்த், தேர்தலை பற்றி இனிமேல் என்ன எழுத போகிறாங்களோ என்ன சொல்ல போகிறாங்களோ எனக்கு தெரியாது, ஆனால் தேர்தல் நான் தனியாகத்தான் இருக்கிறேன் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறேன். இனிமேல் என்ன எழுதுவாங்க, எந்த கட்சி கூட்டணிம்பாங்க. ஏனென்றால் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு டிவி இருக்கும், ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு டிவி. அவங்கவுங்களுக்கு இஷ்டத்துக்கு ஒன்று எழுதிக்கிட்டு இருந்தால் என் தொண்டர்களுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இனிமேல் என்னுடைய அட்டைப்படமோ என்னுடைய புகைப்படமோ எதுவுமே போட மாட்டாங்க. விஜயகாந்தை பற்றி இதை திரும்பி எழுதுவாங்க. ஏதாவது 7 பேர் ஏன் போட்டார், குழப்பம் அடைகிறார் விஜயகாந்த் அப்படிம்பாங்க. நான் எந்த குழப்பம் அடையலை. எனது கட்சி எப்படி இப்போ சொன்னேன், நீங்கள் உடனே வந்தீங்கல்ல, ஏன் வந்தீர்கள்? விஜயகாந்த் அழைத்தார் வரேன். அதே மாதிரி நான் வெள்ளனம் முடிச்சிருந்தேன், வேகமாக முடிச்சிருப்பார். அதற்காக என்ன விஜயகாந்த் வந்தார். யார் தினமலை இருக்கணும், விஜயகாந்த் வந்தாருங்க. 10-15 நிமிஷத்தில் அவர் போயிட்டார். 10-15 நிமிஷம் தான் பேசினார், அதுக்குள்ளே போயிட்டார். அவர் லேட்டாக தான் வந்தார். மனைவி தான் முதல்ல நம்ம எழுதிட்டு போங்க, நான் பதில் சொல்கிறேன். பதில் சொல்கிறதே கிடையாது. இவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு என்னத்தை பண்ணுறதுன்னு பேசாமல் இருந்துக்கிறது. ஏனென்றால் பதில் சொல்லி என்ன ஆகிறது, பதில் சொல்கிறது தைரியம் தான் புருஷ லட்சணம். நான் உங்களை சொல்லவில்லைங்கிறார் வைகா. ஏன் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் தைரியமாக சொன்ன, தவறு இருந்தால் தவறு, தப்பு இருந்தால் தப்பு, இல்லை என்றால் இல்லை என்று சொல்லுகிறார். சொல்லணுங்கிறதா என்னுடைய தாழ்மையான கருத்து என்று உங்கள் எல்லார்கிட்டும் விடைபெற்று மீண்டும் சொல்லுகிறேன். மகளிர் தின வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம் மக்களே, நன்றி வணக்கம். நீங்கள் எல்லோரும் ஒழுங்காக போய் வீடு போய் சேரணும். எல்லோரும் போய் சேர்ற வரைக்கும் என்னோட தொண்டர் எல்லார்ட்டையும் கேட்பேன். மெயினாக தமிழ்நாடு மகளிர் அணி, எங்கள் தமிழக மாநில மகளிர் அணி செயலாளர் சிவகாமி முத்துக்குமார் அவர்கிட்ட தான் என்ன எல்லாருக்கும் ஏதாவது இருக்கா, என்ன போய் சேர்ந்துட்டாங்க கேட்பேன். அதனால் முடித்து விட்டு நீங்கள் எல்லோரும் போகலாம் என்று தாழ்மையுடன் தெரிவித்துக்கொள்ள, நமது கட்சி தனியாகத்தான் நிற்கும் என்பதை திரும்ப சொல்லிக் கொள்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களே, எந்தவித கூட்டணியும் இல்லை. அவங்கவுங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, குழப்புவாங்க அவங்கள. அங்கே இருக்கிறவங்க யாராவது குழம்பாதீங்க. நானே சொல்லிக்கிறேன், நானே உங்கள்கிட்ட சொல்லி திரும்ப இது 3வது தடவை சொல்கிறேன். 3வது தடவை சொல்லுகிறேன். 3வது தடவை சொன்னோமா, 3வது தடவை சொல்லுகிறேன். நான் தனியாகத்தான் நிற்கப் போகிறேன். தனியாகத்தான் இந்த விஜயகாந்த் நிற்பான், தனியாகத்தான் சந்திப்பேன். அதே போல 7 பேர் கொண்ட குழுவை போட்டிருக்கிறேன். சுதீஷ் அவர்கள் தலைமையில் பேராசிரியர் ரவீந்திரன் உல்டாவா சொல்லுகிறேன். பார்த்தா சாரதி அவர் தலைமைநிலை செயலாளர், கொள்கை பரப்பு செயலாளர் சந்திரகுமார் அவர்கள், பொருளாளர் இளங்கோ அவர்களும் அதுபோக துணை செயலாளர் இருக்காங்க. அவங்க எதோ சேர்த்துக்கிட்டு சேக்காட்டி பரவாயில்ல. அதே போல் மாவட்ட செயலாளர் 2 பேர், அழகாபுரம் மோகன்ராஜ் அவர்களையும் வெங்கடேஷ், விழுப்புரம் மாவட்ட செயலர் வெங்கடேஷ் அவர்களையும் இந்த இதில் இணைக்கிறேன் என்பதை தெரிவித்துக்கொண்டு உங்களுடைய விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம் மக்களே, நன்றி வணக்கம் தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். மீண்டும் சொல்லுகிறேன். மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம் மக்களே, நன்றி வணக்கம். ஏன் இதை மீண்டும் நான் கேப்டன் அனுமதி கேட்டு நான் பேசுகிறேன்னா, கடந்த 3 மாசமா ஒரு மிகப்பெரிய ஒரு அலை தமிழ்நாட்டில் அடிச்சிட்டு இருந்தது. கேப்டன் என்ன சொல்ல போறார், அதனால இன்னைக்கு வரைக்கும் எந்த கட்சியும் முடிவெடுக்கல. நாளையிலிருந்து பாருங்க, தமிழக அரசியல் விறுவிறுப்படையும். நிச்சயமாக எல்லா கட்சிகளும் அவங்களுடைய அறிவிப்புகளை வெளியிடுவாங்கன்றதுல எந்த ஐயமும் இல்லை. ஏன்னா திமுக அதிமுகவுக்கு மாற்றாக உருவாக்கப்பட்டதுதான் தேமுதிக. உறுதியாக லஞ்சம் ஊழல் இல்லாத ஆட்சியை, மக்களாட்சியை கொண்டு வந்து நேர்மையான ஒரு ஆட்சியை நிச்சயம் கேப்டன் அவர்கள் உருவாக்குவாங்க. கேப்டனை கூட்டணிக்கு வர சொல்லி அழைத்த
அரசியலில் மிக மூத்த தலைவர் கலைஞர் அவர்களுக்கும், EVKS அண்ணன் இளங்கோ அவர்களுக்கும், அண்ணன் வைகோ அவர்களுக்கும், சகோதரர் திருமாவளவன் அவர்களுக்கும், அண்ணன் ஜி ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும், அண்ணன் முத்தரசன் அவர்களுக்கும், அதே போல பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த மத்திய அமைச்சர் ஜவடேகர் அவர்களுக்கும், தமிழிசை சவுந்தரராஜன், பொன் ராதாகிருஷ்ணன், அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இந்த தருணத்தில் எங்களுடைய நன்றிகளை தேமுதிக மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல கேப்டன் அவர்கள் 7 பேர் கொண்ட குழு அமைச்சிருக்காரு. நாளை முதல் 234 தொகுதிக்கும் வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கும் பணி தலைமை கழகத்தில் மும்முரமா நடக்கும். என்று இறுதி வடிவம் பெற்று கேப்டன் அறிவிப்பார் என்பது உங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார். திமுக அதிமுகவுக்கு மாற்றாக கேப்டன் தலைமையில் நல்ல ஆட்சி நிச்சயமா தமிழ்நாட்டில் வரும். அந்த ஆட்சி மக்கள் ஆட்சியாக வரும் 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 என்று தெரிவித்துக் கொண்டு, அதே சிந்தனையுடன் இருக்கும் அத்தனை நல்ல கட்சிகளும் கேப்டன் கிட்ட வந்து பேசணும் என்பதையும் கேட்டுக்கொண்டு, இந்த நேரத்தில் இந்த மகளிர் அணி பொதுக்கூட்டத்திற்கு வந்த அத்தனை பேருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் சொல்றேன், நமது முரசு நாளை தமிழக அரசு என்று சொல்லக்கூடிய அளவு சரித்திரத்தை படைப்போம் 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 என்று தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.